Students, வணக்கம். Welcome to Rupsa tutorial. Lesson 2, exercise number 6, page number 73. From the following receipts and payments account of Tenkasi Tiruvallur Mantram, prepare income and expenditure account for the year ended 31st March 2019. Receipts: to balance B by D cash in hand 14,000, to interest received 5,000, to subscription 55,000, to legacies 48,000, to entrance fees 7,000 rupees, to sale of furniture 16,000 rupees, book value 17,000 rupees, total 1,45,000. Payments: by salaries 20,000, by rent 24,000, by travelling expenses 2,000, by printing and stationery 6,000, by investment made 50,000, by sports equipment purchased 33,000, by balance C by D cash in hand 10,000, 1,45,000 total. இப்போ நம்ம கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் வாங்க. எங்களுடைய ரூப்ஸா டுட்டோரியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் 2 எக்ஸசைஸ் நம்பர் 6 பேஜ் நம்பர் 73. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இந்த தென்காசி திருவள்ளூர் மன்றம், அந்த மன்றத்துடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம எப்படி போடுறோங்கிறத இப்போ பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஹெட்டிங் எழுதிக்கணும். எப்படின்னா, இந்த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளூர் மன்றம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட், கணக்கில் என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கணும். 31/3/2019 லாஸ்ட் டே ஆஃப் த ஃபினான்சியல் இயர் ஆர் அக்கௌண்டிங் இயர், அதை நம்ம எழுதிக்கணும். நீங்கள் லெட்ஜர் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கணும். டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. டெபிட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் எழுதணும். அதுவும் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் எழுதணும் அப்படின்னா, ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ், ரெவன்யூ பேமெண்ட்ஸ், அதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். இங்கே வேறு எதுவுமே எழுதக்கூடாது. கிரெடிட் சைடு பார்த்தீங்கன்னா இன்கம், இதில் ரெவன்யூ ரிசீப்ட்ஸ் மட்டும் எழுதணும். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், அது ரெண்டும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கில் வரவே வராது. திரும்ப திரும்ப நிகழாத தன்மையுடைய கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்டு கேபிட்டல் பேமெண்ட்ஸ், அது ரெண்டும் இங்கே வராது. இப்போ கணக்கில் பாருங்கள், டு பேலன்ஸ் பி பை டி கேஷ் இன் ஹேண்ட் 14,000 rupees. அதுமாரி இந்த கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஓப்பனிங் பேலன்ஸ், அப்புறம் கடைசியில் கொடுத்துருப்பாங்க பேலன்ஸ் சி பை டி கேஷ் இன் ஹேண்ட், இது ரெண்டுமே இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. இப்போ பாருங்கள், அடுத்தது டு இன்ட்ரெஸ்ட் 5,000 rupees ரிசீவ்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் வட்டிங்கிறது மாதம் நமக்கு கொண்டிருக்கும், திரும்ப நிகழும். அதனால் இது நம்ம இன்கம் சைடு எழுதணும். ஏன்னா இது ரெவன்யூ ரிசீவ்டு பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. எவ்வளோ கணக்கில் கொடுத்துருக்காங்க? 5,000 rupees. செகண்ட் என்ட்ரியை பாருங்கள், டு சப்ஸ்கிரிப்ஷன் 55,000 rupees. நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் திரும்ப நிகழக்கூடிய தன்மையுடைய ஒரு டிரான்சாக்ஷன். அதனால் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம இன்கம் அந்த கேட்டகரியில் எழுதணும் 55,000. அதுக்கப்புறம் பாருங்கள், டு லிகசிஸ் 48,000 rupees. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், உயில் தொகை, அது உயில் எழுதி நமக்கு கொடுக்குறாங்க. இந்த உயில் எழுதி கொடுக்கறது திரும்ப நிகழாது. அதனால் இது கேபிட்டல் ரிசிப்ட்ஸு, அதனால் இந்த கணக்கில் வராது. டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 7,000 rupees. என்ட்ரன்ஸ் ஃபீஸுங்கிறது திரும்ப நிகழக்கூடியது. அதனால் பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 7,000 rupees. அதுக்கப்புறம் பாருங்கள், டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 16,000 rupees. அதுக்கப்புறம் புக் வேல்யூ 17,000 rupees. நல்லா கவனிங்க, இந்த ஃபர்னிச்சரை 16,000 rupeesக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ஃபர்னிச்சரோடைய மதிப்பு
17,000 rupees. Book value 17,000. 17,000 மதிப்புள்ள இந்த ஃபர்னிச்சரை வந்து 16,000 ருபீஸ்க்கு நம்ம விற்றுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 ருபீஸ் லாஸ் நமக்கு. அப்போ லாஸ் வந்ததுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதணும். இன்கம் வந்ததுன்னா நம்ம வந்து இன்கம் சைடு எழுத வேண்டும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர் வந்து 1000 ருபீஸ் நமக்கு லாஸ். அதனால் வந்து நம்ம இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பக்கம் எழுத வேண்டும். டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 1000 ருபீஸ். இந்த லாஸை மட்டும்தான் எழுதணும். 17,000 மைனஸ் 16,000 நமக்கு வந்து 1000 ருபீஸ் லாஸ். அதை மட்டும்தான் இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க, பை சேலரிஸ். நம்ம வந்து மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறோம் 20,000 ருபீஸ். அது வந்து திரும்ப திரும்ப நிகழக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ். டு சேலரிஸ் 20,000 ருபீஸ். அதுக்கப்புறம் பை ரெண்ட், அதுவும் மாதம் மாதம் நிகழக்கூடியது 24,000. அதுக்கப்புறம் பாருங்கள், பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப நிகழக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் 2,000 ருபீஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எவ்வளோ? 6,000 ருபீஸ். அதுக்கப்புறம் பை இன்வெஸ்ட்மெண்ட் மேட் 50,000 ருபீஸ். நல்லா கவனிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு 50,000 ருபீஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், முதலீடு பண்ணியிருக்கிறோம். முதலீடு பண்ணுறது வந்து திரும்ப திரும்ப நடக்காது. இது வந்து ஒரு கேபிட்டல் பேமெண்ட்டு. அதனால் கேபிட்டல் பேமெண்ட் வந்து இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் 33,000 ருபீஸ். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னாவே அது வந்து ஒன்ஸு, அதாவது ஒரு தடவை தான் நடக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் அது திரும்ப நடக்கும். திரும்ப திரும்ப நிகழாது இந்த பேமெண்ட்டு. அதனால் இதுவும் வந்து கேபிட்டல் பேமெண்ட்டு. இதுவும் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இன்கமில் வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பை பேலன்ஸ் C/D கேஷ் இன் ஹேண்ட். ஓப்பனிங் பேலன்ஸும் வராது, இந்த க்ளோசிங் பேலன்ஸும் நமக்கு வந்து இந்த கணக்கில் வராது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு நம்ம கூட்ட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ கிரெடிட் சைடு வந்து நம்ம கூட்டி போட வேண்டும். 67,000 ருபீஸ் வருது. இதை வந்து ஆப்போசிட்டில் நம்ம இங்கே போடணும். அதாவது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? சர்ப்ளஸ் அப்படின்னு பேர். அப்போ பேலன்சிங் ஃபிகர் எங்கே வருது? டெபிட் சைடு தான் வருது. 14,000 ருபீஸ். இந்த அமௌண்ட்டை கூட்டி இதில் கழிக்கணும். 67,000 ருபீஸில் கழிச்சிங்கன்னா நமக்கு 14,000 ருபீஸ் வருது. இது என்ன அந்த 14,000 ருபீஸ் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போனா அதுக்கு பேர் சர்ப்ளஸ். என்ன பண்ணணும்? டு சர்ப்ளஸ். இன்கம் அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து பணம் வந்து நமக்கு உபரியாக நம்ம கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது வந்து பேலன்சிங் ஃபிகர் இந்த பக்கம் வந்தது அப்படின்னா இன்கம் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பக்கம் வந்ததுன்னா பை டெஃபிசிட், பற்றாக்குறை அப்படின்னு இங்கே நம்ம எழுதணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் டு சர்ப்ளஸ் 14,000 ருபீஸ். இப்படி தான் இந்த கணக்கை போடணும்.